அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் ஆறாம் வகுப்பில் இயல் 6ல் உள்ள செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். முதலில் பார்க்க போகிறது நானிலம் படைத்தவன். இந்த நானிலம் படைத்தவன் என்ற இந்த பாடல் பகுதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றதுதான் இந்த நானிலம் படைத்தவன். இந்த நானிலம் படைத்தவன் என்ற இந்த பாடல் பகுதியை இயற்றியவர் யாருன்னா முடியரசன். முடியரசன் பற்றிய நூல் குறிப்பு பார்த்துட்டு நம்ம இந்த பாடல் வரைக்கும் வருவோம். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இவருடைய பெற்றோர் யாருன்னா சுப்பராயலு சீதாலட்சுமி. சுப்பராயலு சீதாலட்சுமி. இவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளத்தை சார்ந்தவர். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தா இவருடைய காலம் 1920 முதல் 1998 வரை. முடியரசனுடைய காலம் 1920 முதல் 1998 வரை. முடியரசன் பெரியார் மற்றும் அண்ணாவுடைய நெருங்கிய நண்பர். தன்னுடைய திருமணத்தை எந்த ஒரு ஜாதி மதம் பார்க்காம தன்னுடைய திருமணத்தை கலப்பு திருமணம் செய்து கொண்டவர். தன்னுடைய மதம் இல்லாமல் வேறொரு மதத்திலிருந்து திருமணத்தை செய்து கொண்டவர் முடியரசன். அதே போல இவர் சடங்குகளை வெறுத்தவர். நம்ம செய்யறோம் இல்லையா சடங்குகள், ஏதாவது இறந்த பின்பு செய்யக்கூடிய சடங்குகள், திருமண சடங்குகள் போன்ற சடங்குகள் இவர் விரும்பாதவர். அதனால் தான் இறந்த பிறகு எனக்கு எந்த ஒரு சடங்கும் செய்ய வேண்டாம் என்று கூறியவர் முடியரசன். அடுத்த பாருங்க, இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன பார்க்கலாம். பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். இதில் இந்த பூங்கொடி என்ற இந்த நூலானது தமிழக அரசு விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு விருது எந்த ஆண்டுனா 1966ஆம் ஆண்டு. அதேபோல இந்த வீர காவியத்துக்கு தமிழ் வளர்ச்சி கழகத்தால் விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சி கழகத்தால் இந்த வீர காவியத்துக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. அதே பாருங்க, அடுத்து திராவிட நாட்டின் வானபாடி என்று முடியரசன் அவர்கள் அழைக்கப்படுகிறார், அதாவது பாராட்டப்படுகிறார். திராவிட நாட்டு வானபாடி என்பவர் யாருன்னா முடியரசன். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் பகுதி புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் கொடுக்கப்பட்டுள்ளதான் இந்த நானிலம் படைத்தவன் என்ற நூல் பகுதி. அடுத்த பாருங்க, பாடல் நுழையும் முன் என்ன கருத்து கொடுக்கப்படும் பார்த்துட்டு பாடல் வருவோம். நுழையும் முன் காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான். அதாவது என்ன சொல்ல, ஆதி காலத்தில் வாழ்ந்த காடுகளில் வாழ்ந்த மனிதர் அக்காடுகள் திருத்தி விளைநிலங்களாக உருவாக்கினான். பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி ஒன்றாக கூடி வாழ்ந்தான். பல்வகை தொழில்கள் மூலம் தான் வாழ்ந்த வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். பல்வேறு தொழிலை செஞ்சு தன்னுடைய வாழ்வை மேம்படுத்தி கொண்டனர் ஆதி காலத்து மனிதர்கள். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. அவன் செய்த தொழிலும் வணிகமும் அவனுடைய வாழ்க்கையை மேம்பெல்லாம் உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். மேலும் தமிழருடைய வணிக மேன்மை எப்படி இருந்தது அப்படின்ற கருத்து பார்ப்போம் வாருங்கள் என்று முடியரசன் அவர்களால் கூறப்பட்டுள்ளது. அவர் என்ன கருத்து கூறலாம் பாருங்க. இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 நிலங்களை பற்றி தான் இதெல்லாம் முடியரசன் கூறியிருப்பார். இதில் பாலை நிலத்தை பற்றி அவர் கூறவில்லை. இந்த நானிலம் படைத்தவன் என்ற பாடலில் பாலை நிலத்தை பற்றி அவர் எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை. இதுவும் கேள்வி கேட்கலாம். முடியரசன் அவர்களால் நானிலம் படைத்தவனில் குறிப்பிட்டுள்ள நிலங்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு இடையில இந்த நிலத்தை கொடுத்துடலாம், பார்த்துச்சுக்காங்க. வாங்க பாடல் வரி போவோம். பாடல் வரி பாருங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து தீண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். இதுல என்ன பாடல்கள் கொடுத்திருக்காங்கன்னா, தமிழன் கல்லும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி
பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான் என்ற பாடல் வரி பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்டபெறும் நாகரிக மாந்தன் அவன். என்ன சொல்றாங்கன்னா, முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் என்று பாடல் பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான். ஆழ கடலையும் கடந்தான், அஞ்சும் சமர்னா அச்சம் தரும் போரையும் கடந்து வெற்றி பெற்றவன். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். அதாவது சூழும் பனிமலை இமயமலையே கடந்து அங்கு ஏறி வந்து வெற்றி கொடியை பொறித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள், அதாவது கடலுக்குள் வந்து மூழ்கி முத்தெடுத்தான். கடலுக்குள் மூழ்கி முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். கப்பல்கள் மூலம் ஏலம், மிளகு முதலிய பண்டங்களை ஏற்றி கொண்டு கடல் கடந்து வாணிகம் செய்தவன் என்று பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. இந்த 2 வரி ரொம்ப முக்கியமான வரி. இந்த வரி கொடுத்து இந்த வரிக்கு உரியவர் யாருன்னு கேட்பாங்க. அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகி விடுவான் என்று குறிப்பிட்டது. அதாவது என்னன்னா, மேலே குறிப்பிட்டுள்ள போல பல வலிமை மிகு செயல்களை செய்பவன் வலிமை பெற்றவன் தான். ஆனாலும் சான்றோர்கள், அதாவது கல்வி அறிவு படித்தவர்கள் அஞ்சுவதை, அவர்கள் செய்ய அஞ்சுவதை அஞ்சி, இவனும் அவர்கள் எந்த ஒரு தீய செயல்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார்களோ அந்த செயல்களை செய்ய அஞ்சி நிற்பவன் அதை செய்யாமல் அகன்றி விலகி விடுவான், அதை செய்ய மாட்டான் என்று பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் வரிக்கு உரியவர் யாருன்னா முடியரசன். பாருங்க, சொல்லும் பொருளும். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, மல்லெடுத்தனா வலிமை பெற்ற. சமர் என்பது போர், சமர் என்பது போர். நல்கும் என்பது தரும், நல்கும் என்பது தரும். கழனி, கழனி என்பது வயல். மரம் என்பது வீரம், மரம் வீரம். எக்களிப்பு என்பது பெருமகிழ்ச்சி, எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம் என்பது கப்பல், களம் என்பது கப்பல். ஆழி என்பது கடல், ஆழி என்பது கடல். அடுத்தது இந்த பாடல் வந்து கடைசி பக்கத்தில் பாருங்க. பாரதியார் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் வரி கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன பாடல்னா, வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். அதாவது வெள்ளி பனிமலை இமயமலை மீது சுற்றி வருவோம், கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். அதாவது கங்கைப்புறத்தில் விளையக்கூடிய கோதுமைக்கு நம்ம தமிழகத்தில் விளையக்கூடிய வெற்றிலை கொடுத்து வந்து பொருள் மாற்றிக்கொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். அதாவது அவங்களுடைய சிங்க மராட்டியருடைய கவிதைக்கு வந்து நம்மளுடைய சேர நாட்டு தந்தத்தை வந்து அவங்களுக்கு பரிசா கொடுப்போம். அப்போ நம்மளுடைய தென் மாநிலத்துக்கும் வட மாநிலத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு பற்றி பாரதியார் அவர்களால் பாடப்பட்டுள்ளது. முக்கியமான வரி பார்த்துக்கோங்க. இவ்வரியில் உரிய ஆசிரியர் யார் என்று கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம். கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுதுவது கல் குட்டல் எடுத்து, கல் குட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து 4 கூட்டல் நிலம், 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து நாடு தானே. நாடு என்பதை எப்படி பிரிப்போம்னா, இந்த டூவான் எப்படி பிரினா இட்டல் ஊதான் டூ. அப்ப இதில் இருக்கக்கூடிய இட்டும் ஏவும் சேரும் பொழுது என்ன வரும்? டே, நாடு என்ற, நாடு என்ற. களம் கூட்டல் ஏரி, இம் கூட்டல் ஏ மே, களம் ஏரி என்று வரும். அடுத்து நாம் பார்க்க போறது கடலோடு விளையாடு. இந்த கடலோடு விளையாடு என்பது ஒரு நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடல் எதுக்கு பாடப்பட்டதுன்னா, நம்ம ஒரு கடினமான ஒரு வேலையை வந்து ஒரு பணியை வந்து ஒரு குழுவாக செய்யும் பொழுது அதனுடைய கடின உழைப்பு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அனைவரும் ஒன்று கூடி பாடிய பாடல் தான் வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள். இந்த நாட்டுப்புற பாடல்களை பற்றி நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நுழைமொழி என்ன கருத்து கொடுக்கப்பட்டிருந்தோம்னா,
பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நம்ம வந்து எந்த ஒரு பாடல் பாடுவோம் அதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அசதியை போக்குகிறது. பாடல் வந்து நமக்கு அசதி, அதாவது சோர்வை வந்து போக்குகிறது. உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கின்றனர். இந்த வரி ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக கொண்டு மீன் பிடிப்பவர்கள் டேஸ் எனப்படுவார்கள்னா மீனவர்கள். மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள் என்று கீழே வருது. ஒரு பாடல் வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டுப்புற பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. இது வந்து நான் வந்து இந்த சிவப்பு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் பண்ணதெல்லாம் கொடுத்துட்டு பொறுத்துக்களை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்குமலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது கொடை ஐலசா, வெண்மணலி பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணினிடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடும் ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கு மீன்கள் நம்பொருள்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடைக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருமானும் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா என்று பாடல் வரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் வரி பாருங்க. விடிவெள்ளி என்பது நமக்கு விளக்கு. விடிவெள்ளி என்பது கடல்ல போய் மீன் பிடிப்பவர்களுக்கு என்ன இருக்கு, விளக்கு போல இருக்கு. அதாவது விரிகடல் வந்து அவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடம். விரிகடல் வந்து இந்த விரிந்த ஒரு கடலானது அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா அவர்கள் பள்ளிக்கூடம், கற்கக்கூடிய பள்ளிக்கூடமா இருக்கு. அடிக்கும் அலை அவர்களுக்கு வந்து ஒரு தோழன். அந்த கடலில் வந்து அலை அடிக்கிறது இல்லையா, அந்த அலை வந்து மீன் பிடிப்பவர்களுக்கு தோழன் போல உள்ளது. அதே போல் மேகமானது அவர்களுக்கு குடையாக உள்ளது. மேகம் குடையாக உள்ளது. வெண்மணலே மீன் பிடிப்பவர்களுக்கு பஞ்சுமெத்தை போன்று உள்ளது. வெண்மெத்தையானது பஞ்சுமெத்தை. அது விண்ணில் இடிக்கக்கூடிய இடியானது அவர்கள் காணும் வந்து கூத்தான். மீன் பிடிப்பவர்கள் அந்த விண்ணில் ஆகாயத்தில் இடிக்கக்கூடிய இடியை வந்து அவர்களுக்கு காணும் கூத்து போன்று காட்சியளிக்கிறது. பாயும் புயல், கடலை வந்து பாயும் புயல் வந்து அவர்களுக்கு வந்து எப்படி இருக்கான், கடல்ல அவங்க கப்பல் இருக்கும்போது ஒரு ஊஞ்சல் தாளாட்டுற மாதிரி இருக்கான். பனிமூட்டம் வந்து அவர்களுக்கு ஒரு போர்வை போன்றது, உடல் மேல போர்த்தி கொண்ட போர்வை போன்றது. காயும் கதிர், அதாவது கதிர்ச்சுடர் வந்து அவர்களுக்கு கூரையாம். வெயிலுடைய கதிர்ச்சுடர் வந்து அவர்களுக்கு கூரை போன்றது. பாருங்க, இங்க மேகம் என்பது குடை, இங்க கதிர்ச்சுடர் என்பது கூரை. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. குடை வேற கூரை வேற, பார்த்துக்கோங்க. கட்டுமரம் வந்து அவங்களுக்கு வந்து வாழும் வீடு. அவர்கள் மீன் பிடிக்க சென்ற கட்டுமரம் தான் அவங்களுக்கு வந்து வாழும் வீடு. மின்னல் வரி அவர்கள் அரிச்சுவடி, அவர்கள் படிக்கக்கூடிய அரிச்சுவடி போன்றது. அவர்கள் பிடிக்கும் மீன்களை வந்து அவர்களுடைய பொருள்கள். பிடிக்கும் மீன்களை அவர்களுடைய செல்வம், பொருள்கள். முழு நிலவே வந்து அவர்களும் முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றது. வானத்தில் இருக்கக்கூடிய நிலவானது அவர்களை பார்க்க கண்ணாடியானது. அடுத்து வந்து மூச்செடுக்கும் நீச்சல் வந்து அவர்கள் செய்யக்கூடிய யோகா மாதிரியம். அடுத்து தொழும் தலைவன் யாருன்னா பெருவானம். அவர்களுக்கு கடவுளா வணங்கக்கூடியது யாருன்னா பெருவானம் தான் அவர்கள் கடவுள். ஏன்னா கடலுக்குள்ள போகும்போது அவர்கள் எதை கொண்டு திரும்பி கரை வருவார்கள்னா வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை மையமாக கொண்டுதான் அவர்கள் திரும்பி கரை வருவார்கள். அவர்கள் தொழும் தலைவன் யாருன்னா பெருவானம். துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா என்று இந்த பாடல் வரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சொல்லும் பொருள் பாருங்க. கதிர்ச்சுடர் என்பது கதிரவனின் ஒளி. கதிர்ச்சுடர் என்பது கதிர ஒளி, ஈஸியாக வச்சுக்கலாம். மின்னல் வரி என்பது மின்னல் கோடு, வரி என்பது கோடு. அரிச்சுவடி என்பது அகர வரிசை எழுத்துக்கள். பார்த்தோம் இல்லையா, மின்னல் வரி என்பது அரிச்சுவடின்னு பார்த்தோம்ல. இந்த அரிச்சுவடி என்பதுன்னா அகர வரிசை எழுத்துக்கலாம். அவர்கள் படிக்கக்கூடிய அகர வரிசை எழுத்துக்கலாம் அந்த மின்னல் வரி. அடுத்து பாருங்க, இந்த பாடலின் பொருள் வந்து வாசிச்சுட்டு போவோம். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் யாரு? மீனவர்கள். அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள். விண்மீன்களே அது வந்து அவர்களுக்கு விளக்கு மாதிரி இருக்கு. விரிந்த கடலே பள்ளிக்கூடம். விரிந்த கடல் பள்ளிக்கூடம். கடல் அலைகள் வந்து அவர்களுக்கு தோழன் போன்றது. மேகமானது குடை போன்றது. மேகம் குடை போன்றது. வன்மையான மணலே அவர்கள் படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை. மணல் கரையை வந்து அவங்களுக்கு படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை போன்றது. விண்ணில் இருக்கக்கூடிய இடியானது அவர்களுக்கு வந்து காணும் வந்து கூத்தான். விண்ணில் இடிக்கும் இடியானது அவர்கள் காணும் கூத்து. சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல். சீறி வரும் புயல் வந்து அவர்களுக்கு ஊஞ்சல் போல இருக்கு. பனிமூட்டம் தான் அவர்கள் உடல் மேல வந்து இருக்கும் போர்வை போன்றது.
அடுத்து அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் வந்து அவர்களுக்கு மேற்கூரை போன்றது. அனல் வீசக்கூடிய கதிர் வந்து அவர்களுக்கு ஒரு கூரை மாதிரி இருக்கான். கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு. மின்னல் வரிக்கோடு அவர்களுடைய அடிப்படை பாடம், அந்த அகரவரிசை பாடம் பார்த்தீங்கன்னா மின்னல் வரிக்கோடு அப்படி இருக்கு. அடுத்து வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களுடைய செல்வம். முழு நிலவு அவர்கள் கண்ணாடின்னு பார்த்தோம். மூச்சடுக்கி செய்யும் இணைச்சில வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவம், யோகா அப்படின்னு பார்த்தோம் இல்லையாங்க, தவம். வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். வானம்தான் அவர்கள் வணங்கக்கூடிய தலைவன். இவற்றிற்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். தெரிந்து கொள்ளும் பாருங்க. நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை ஆகும். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா பரதவர், பரத்தியர். இவர்களுடைய தொழில் என்னன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைதல். கடல் நீர் வந்து உப்பு அதிகமாக இருக்கக்கூடியதா, அதனால உப்பு விளைதல். இவருடைய பூ, நெய்தல் நிறத்துக்குரிய பூ வந்து தாளம்பூ. நூல்வெளி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் வந்து நாட்டுப்புற பாடலாகும். அதாவது காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பார்கள். நாட்டுப்புற பாடலை வந்து என்னென்ன அழைப்பார்கள்னா வாய்மொழி இலக்கியங்கள் என்றும் அழைப்பார்கள். இந்த நாட்டுப்புற பாடல் வந்து என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா, நாட்டுப்புற பாடலுக்குள் என்னென்ன வகை இருக்குன்னா, 1 ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும். இந்த ஏற்றப்பாட்டும் ஓடப்பாட்டும் என்பது தொழில் வகையை குறிக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள், வாய்மொழி இலக்கிய பாடல்கள். அது மட்டும் இல்லாம விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், அதாவது விளையாடும் போது பாடக்கூடிய பாடல்களும், தாலாட்டு பாடல்கள் குழந்தைகள் உறங்குவதற்கு பாடக்கூடிய பாடல்கள், இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப நாட்டுப்புற பாடல்களில் அடங்கக்கூடியவைனா 1 ஏற்றப்பாட்டு, 2 ஓடப்பாட்டு. இந்த ஏற்றப்பாட்டும் ஓடப்பாட்டும் என்ன வகை சார்ந்தனா தொழில் வகை. அதே போல் விளையாட்டு பாடல், அடுத்து கடைசியா வந்து தாலாட்டு பாடல். இவை அனைத்தும் சேர்ந்துதான் நாட்டுப்புற பாடலாகும். இவை அனைத்தும் வாய்மொழி இலக்கியங்களும் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பாடல் வந்து சு. சக்திவேல் அவர்களால் வந்து தொகுக்கப்பட்டது. இந்த நாட்டுப்புற பாடல் வந்து தொகுத்தவர் யாருன்னா சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு. இதை தொகுத்தவர் யாருன்னா சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர்னா சு. சக்திவேல். இதுல என்ன பாடல் இருக்குன்னா நாட்டுப்புற பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டுள்ளது. அதாவது தொழில் பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டதான் நாட்டுப்புற பாடல்கள் ஆகும். அடுத்து பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள் பார்ப்போம். புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததாக. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து கதிர் குட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்தல் கிடைப்பது வந்து பெருவானம். மை விகுதி என்னாயிரம் இங்க மறைஞ்சிரும், பெருவானம். நாளை பாருங்க, அடிக்குமலையில இம் கூட்டல் ஆ, மாவா மர்மா, அப்ப அடிக்குமலை. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக. விடிவெள்ளி என்பது விளக்கு. மீனவர்களுக்கு விடிவெள்ளி வந்து எப்படி இருக்கு, விளக்கு போன்ற இருக்கு. மணலானது அவர்களுக்கு பஞ்சு மெத்தை. புயல் அவங்களுக்கு எப்படி இருக்கு, புயல் வந்து அவர்களுக்கு ஊஞ்சல் மாதிரி இருக்கும், தாலாட்டு தான். பனிமூட்டம் அவர்கள் மேல் உள்ள ஒரு போர்வை போல இருக்கு. இந்த செயல் பகுதி இதோடு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல வந்து நம்ம வளரும் வாணிகம் பார்ப்போம்.